நான் டாக்டர் சுதா சிகே ஹாஸ்பிட்டலில் கைனகாலஜிஸ்டாக இருக்கேன். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப காமனாக எல்லாரும் சொல்கிற பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், கருமுட்டையில் நீர்க்கட்டி. இதில் என்னென்னா, இந்த கருமுட்டையில் நீர்க்கட்டிங்கிற வார்த்தை எப்போ ஆரம்பிச்சது, எங்கே ஆரம்பிச்சதுன்னு தெரியல. ஆனால் இட்ஸ் எ வெரி பேட் மிஸ்நாமர். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இந்த நீர்க்கட்டிங்கிற வார்த்தைனால என்ன மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் தோணுதுன்னா, கருமுட்டை பையில ஏதோ நீர்க்கட்டி. ஆக்சுவலி ஓவரியில் சிஸ்ட் இருக்குது, நீர்க்கட்டி இருக்கிறது, அது வேற கண்டிஷன். அதாவது சீரஸ் சிஸ்டடினோமா, மியூசினஸ் சிஸ்டடினோமா, சிம்பிள் சிஸ்டம் ஆஃப் ஓவரி, அது வேற. பட் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸுங்கிறது டோட்டலி வேற. இது வந்து என்னன்னா, வளராத கருமுட்டைகள் போன மாசம், அதுக்கு முன்ன மாசம், அதுக்கு முன்ன மாசம், அல்லது பாதி வளர்ந்து, வளராதங்கிறத விட பாதி வளர்ந்து வெடிக்காம நின்று போன கருமுட்டைகள்லாம் அப்படியே முட்டை முட்டையா இருக்கும். அதுதான் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ங்கிறோம். இட்ஸ் எ கொலோக்கியல் டர்ம். பட் அது நம்மளை மிஸ்லீட் பண்ணிடுது. ஸோ இந்த கருமுட்டைக்கு இதில் ப்ராப்ளம் என்னென்னா, இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா எப்படி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா, மேடம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தது மேடம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸ் இரெகுலர் ஆகிடுச்சு மேடம். நான் ஒரே கேள்வி கேட்பேன், கல்யாணம் ஆகிற வரைக்கும் உங்கள் வெயிட், கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வெயிட், கல்யாணத்துக்கு அப்புறம் மேடம், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 3-4 கிலோ ஏறிட்டேன் மேடம். நான் சொல்லுவேன், அந்த 4 கிலோ குறைங்க, எல்லாம் சரியா போயிடும். ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க சொல்லுவாங்க, இல்லை மேடம் 4 வருஷமாக வந்து இந்த 4 கிலோ வந்து இந்த 1.5 வருஷமாக இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து பீரியட் சரியாக வராததுனால தான் மேடம் வெயிட் போட்டேன். வெயிட் போட்டதுனால தான் பீரியட் சரியாக வரதில்லை. வெயிட்டை குறைங்க, பீரியட்ஸ் தானாக வந்துடும். இதில் என்ன ப்ராப்ளம் மேடம், ஏன் மேடம் எனக்கு மட்டும், ஏன் மேடம் இப்படி இருக்குது, இதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிட முடியுமா அப்படின்னு. அப்போ இதில் கருமுட்டை பையில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ப்ராப்ளம் எல்லாமே ஹார்மோன் இம்பேலன்ஸ். இப்போ சர்க்கரையில் என்ன ப்ராப்ளம் வருது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் பாலிஸ்டிக் ஓவரிஸ்லேயே இருக்குது. பாலிஸ்டிக் ஓவரிஸ் சிம்பிளாக சொன்னால் டயபெட்டிஸோட தங்கச்சி. ஸோ அதை நான் தான் கேட்பேன், நான் உடனே இப்போ சர்க்கரை சரி, உங்களுக்கு சர்க்கரை வியாதி வருது, கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடுங்க. அது எப்படி மேடம் சரி பண்ண முடியும், கண்ட்ரோலில் தான் வச்சுக்க முடியும். அதே மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரிஸையும் கண்ட்ரோலில் தான் வச்சுக்க முடியும். ஏன்னா அது வியாதி கிடையாது, இட் இஸ் ஜஸ்ட் எ ஹார்மோன் இம்பேலன்ஸ். அப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அவங்க வந்து ரெகுலராக வெயிட்டை குறைக்கணும். ஒன்ஸ் வெயிட்டை குறைச்சி பழைய வெயிட்டுக்கு வந்தாங்கன்னாவே அவங்களுக்கு சரியாக போயிடும். ஸோ இன்னொன்று இருக்குது, தெர் இஸ் அனதர் குரூப், லீன் பிசிஓஎஸ் இருக்கும். பாலிஸ்டிக் ஓவரிஸ் ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் வந்து கருமுட்டை இருக்குது. அவங்களுக்கு எடையை குறைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஆனால் வாக்கிங் டெஃபினட்டாக போகணும். ஸோ அப்போ தான் என்ன ஆகுனா, அவங்களுக்கும் இருக்கிற ஹார்மோன் இம்பேலன்ஸ் கரெக்டாக. ஸோ இந்த பாலிஸ்டிக் ஓவரிஸ் யூஸ்வலாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம்னா, ஒன்று ஏஜ் அட்டன் பண்ணி பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரலாம். ஒன்ஸ் இன் 3 months, ஒன்ஸ் இன் 4 months மாத்திரை போட்டால் தான் பீரியட்ஸ் வருது இந்த மாதிரி. அல்லது நமக்கு இது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பேபி வேணுங்கும் போது பாலிஸ்டிக் ஓவரிஸ் வரும். அது என்னன்னாங்க, பாலிஸ்டிக் ஓவரிஸ் இப்போ ஒரு பேபி குழந்தை வேணும்ன்ட்டு வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு பிசிஓஎஸ் இருந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன் அப்படின்னா, அதுதான் சிம்பிள் டு ஹேண்டில். நம்ம கண்ணு முன்னாடியே மிஸ்டேக் தெரியுது, அழகாக கரெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய வழிகள் இருக்குது. கரெக்ட் பண்ணிட்டோம்னா சரியாக போயிட்டு போகுது, அவ்வளோதான். ஆனால் பேஷண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பீரியட்ஸை பீரியட்ஸே ரெகுலர் ஆகலை, அதனால் இது உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை. அப்படி கிடையாது. அது இல்லாமல் இன்னொரு மிஸ்நாமர் இருக்குது. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பீரியட்ஸை ரெகுலர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழந்தை வேணுங்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் போகிறாங்க. நோ, இட் இஸ் நாட் த ரைட். இப்போ பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு நீங்கள் பேபி வேணும்னா கருமுட்டை உருவாகிற மாத்திரை கொடுக்குறீங்க. அது ஜஸ்ட் ஒரு 5 days கொடுக்குறீங்க. அதோட எஃபெக்டில் கருமுட்டை வளர்ந்து வெடிக்குது. வெடித்து கரு கிடைச்சிச்சுன்னா ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க, பிரச்சனையே இல்லை. கரு கிடைக்கலையா, கருமுட்டை வெடிச்சதுனால தானே பீரியட்ஸ் வந்துடும். ஆனால் நீங்கள் நாம என்ன நினைக்கிறோம், பீரியட்ஸை முதல்ல ரெகுலரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் குழந்தைக்கு பார்க்கணும். பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம சாப்பிட்ற மோஸ்ட் ஆஃப் த மெடிசன்ஸ் என்னென்னா ஹார்மோன் பில்ஸ், தட் இஸ் கர்ப்பத்தர மாத்திரை. அப்புறம் எப்படி கன்சீவ் ஆகும்? ஸோ பேபி வேணும்னு நினைக்கிறவங்க, பிசிஓஎஸ் இருக்கவங்க, கருமுட்டை வளர மாத்திரை தான் கொடுப்போமே தவிர பீரியட்ஸை ரெகுலர் பண்ணிட்டு வரணுங்கிற தாட் வந்து சரியான தாட் கிடையாது. அஃப்கோர்ஸ் கருமுட்டை வளர்கிறதுக்கு சில நேரங்களில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் அப்போ வேணால் ஒரு 1 month நம்ம வந்து இந்த ஓசி பில்ஸ் கொடுப்போமே தவிர ரெகுலரைஸ் பண்ணிட்டு வரணுங்கிற அந்த கான்செப்ட் வந்து தப்பு. ஸோ இப்போ பேபி அடுத்தது என்னென்னா, அந்த பிசிஓஎஸில் இருக்கவங்க ஒன்ஸ் பேபி ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, டெலிவரி ஆகிட்டாங்க, அவங்க அதை பற்றி மறந்துடுவாங்க. பட் ப்ராப்ளம் அதோட நிற்க போகிறது கிடையாது. மறுபடியும் அந்த ஒன்ஸ் இன் 2 months, ஒன்ஸ் இன் 3 months அவங்களுக்கு வந்துட்டு. இதில் என்னென்னா, ஒன்ஸ் பேபி குழந்தை பிறந்துருச்சுன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அடுத்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நல்லதாக போச்சு விடுங்க, நமக்கு தொல்லை இல்லாமல் இருக்குது. அப்படி கிடையாதுங்க. அந்த ஒன்ஸ் இன் 2 months, 3 months நீங்கள் ப்ளீடிங் ஆகும்போது ரொம்ப ஹெவியாக வரும். அது எப்படின்னா அன்கண்ட்ரோல்டாக இருக்கும். இதில் என்னென்னா, அந்த மாதிரி ஹெவி ப்ளீடிங்கோட மேடம் 3 மாதம் கழிச்சு வந்தது மேடம், 3 மாதம் தீட்டெல்லாம் வெளியே வரணும்ல, அழுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து 10 நாள் வெயிட் பண்ணோம் மேடம், 15 நாள் வெயிட் பண்ணோம் மேடம், இப்போ 20 நாள் ஆயிடுச்சு, இந்த தீட்டு நிற்க மாட்டேங்குது, கட்டியாக ஹெவியாக வருது. இதில் என்ன ப்ராப்ளம்னாங்க, ஒவ்வொரு மாதமும் அந்த அன்அப்போஸ்டு கருமுட்டை வளருது, ஆனால் வெடிக்கல. அப்போ என்ன ஆனால் அதுலேருந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வரும். கர்ப்பப்பை உள் செவர் இப்படி தின்னாக இருக்கும், இந்த அளவுக்கு.
அப்போ என்னங்கன்னா அடுத்த மாதம் இப்படி தின்னா இருக்கும், இன்னும் கொஞ்சம் ரொம்ப திக்காக வளர்ந்துருது. இந்த திக்காக வளர்ந்த கர்ப்பப்பை உள்செவல் வந்து எண்டோமெட்ரியல் ஷெட் ஆகணும்னா மந்த்லி சைக்கிள்ஸ் மாதிரி ஷெட் ஆகாதுங்க. மந்த்லி சைக்கிள்ஸ் என்ன ஆகணும், ஃபுல் திக்னஸ் அப்படியே ஷெட் ஆகிடும், வரும் அண்ட் 4-5 நாள் இருக்கும், போயிடும். ஆனால் இது அப்படி கிடையாது. இங்கே ப்ளீடிங் வர்றதுக்கு காரணம் ரொம்ப திக்கா எண்டோமெட்ரியம் வந்தோன்னா இந்த உள்பகுதிக்கு ரத்த ஓட்டம் பத்தாதனால பாதியாக பிஞ்சு விழுந்துருது. ஸோ மீதி பாதி அப்படியே தான் நிற்கும், அதில் ரத்த குழாய்கள்லாம் ஓப்பனாக இருக்கும், அதனால் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும், ஹெவியாக இருக்கும். நான் அதனால தான் சொல்லுவேன், அம்மா இந்த மாதிரி வராதிங்க, தானாக வரட்டும், 2 months 3 months ஒன்ஸ்ன்னு வராதிங்க. தானாக வந்துச்சுன்னா ஹெவியாக ப்ளீடிங் இருக்கும். நாம் அதை இந்த ப்ளீடிங்கை நிறுத்துறதுக்கு நாம் கர்ப்பத்தில் மாத்திரை கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் தான் கொடுக்கணுமா இருக்கும். ஏன்னா அதில் தான் ஈஸ்ட்ரோஜன் இருக்குது. அந்த ஈஸ்ட்ரோஜன் தான் எண்டோமெட்ரியத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணி மறுபடியும் அந்த பிஞ்சு போனதை சரிப்படுத்தி மறுபடியும் அடுத்த மந்த் வரும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். ஒன்ஸ் ஒரு வாட்டி உங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலர் வருது, பிசிஓஎஸ்னா அடிப்படை காரணத்தை கரெக்ட் பண்ணணும், தொந்தரவை சரி பண்ணணும். ஸோ ஒரு காய்ச்சல்னு வந்தால் காய்ச்சல் மாத்திரை மட்டும் கொடுக்கறது முட்டாள்தனம். அதோட சேர்த்து கிருமிகளுக்கான மருந்து கொடுக்கும் இல்லைங்களா. இந்த கிருமி அடிப்படை பிசிஓஎஸ்ல அடிப்படை மிஸ்டேக் என்ன, வெயிட். ஸோ வெயிட்டை குறைக்க ஒரு பக்கம். ஆனால் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது, அது வரைக்கும் பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அது வரைக்கும் பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா ஒரு மென்ஸ்ட்ரல் கேலண்டர்னு ஒரு மென்ஸ்ட்ரல் கேலண்டர்னா என்னன்னா ஒரு குட்டி பாக்கெட் நோட்டில் இல்லை செல்ஃபோனில் எதுலேயோ ஒன்றில் எழுதி வச்சுக்கோங்க. எப்படின்னா இப்போ இன்றைக்கி எனக்கு பீரியட்ஸ் ஆகுது, அது ஜனவரி 1ன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஜனவரி 1 பீரியட்ஸ் ஆகுது, அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அன்னையிலேருந்து 45 நாள் வெயிட் பண்ணணும். அது என்ன 45 நாள் கணக்கு அப்படின்னா, இயற்கையில் பீரியட்ஸ் வரதுக்கான டைம் 30 நாள், ஒரு எக்ஸ்ட்ரா 15 days நம்ம கிரேஸ் பீரியட் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கலாம். ஸோ 45 நாளுக்குள்ளார இயற்கையில் பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா அந்த வந்த தேதி, ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி 1 நம்ம என்ன பண்ணுறோம், February 15 ஒரு ஃபோனில் ஒரு ரிமைண்டர் போட்டு வச்சுக்கோம், அல்லது அந்த கேலண்டரில் குறித்து வச்சுக்கிறோம். அந்த தேதிக்குள்ளார நமக்கு பீரியட்ஸ் வரணும், 45 நாள் நம்ம கணக்கு அன்னைக்கு உள்ளார. ஆனால் என்னாச்சுன்னா February 10 வந்துருச்சு, சந்தோஷம், நல்லதாக போச்சு. ஏன்னா நம்ம வெயிட்டை குறைக்கிறதுக்கு டெய்லி என்ன பண்ணுறோம், வாக்கிங் போயிட்டுருக்கோம், அப்படிங்கிறதுனால தானாக வந்துருச்சு, சந்தோஷம். அந்த February 10 எடுத்து எழுதிக்கணும், அன்னையிலேருந்து 45 நாள். அப்போ March 25க்கு நீங்கள் வந்து அலாம் வச்சுருக்கீங்க. ஆனால் March 25க்குள்ளார பீரியட்ஸ் வரல, தயவு செய்து அப்படியே விடாதீங்க. March 25 அதுக்குன்னு நீங்கள் வரும்போது நாங்கள் பில் எழுதி கொடுத்தோன்னா டேப்லெட் அதை எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் 5 நாள் எடுத்து நிறுத்துனீங்கன்னா மாத்திரை நிறுத்தின அடுத்த நாளோ இல்லை 10 நாளுக்குள்ளே பீரியட்ஸ் வந்துடும். இது சொன்ன உடனே ரியாக்ஷன் எப்படி தெரியுங்களா, ஐயோ மாத்திரை போட்டால் உடம்பு கெட்டு போயிடாதா, அதுதாங்க சொல்கிறோம். அந்த மாத்திரைங்கிறது கருமுட்டை வெடிச்சா என்ன ஹார்மோன் வருமோ அதே தான் மாத்திரையாக. ஸோ அதனால் அது போட்டால் என்னாகும், கட்டாயம் பிரச்சனையாகாது. நம்பர் 1. நம்பர் 2, மாத்திரை போட்டு வர வைக்கிற பீரியட்ஸ் இந்த தானாக 2 மாதம் கழிச்சு வர பீரியட்ஸ் போய்கிட்டே இருப்பாங்க, அந்த அளவுக்கு ஆகாது. அளவாக லிமிட்டாக கரெக்டாக ஆகும். அப்போ நமக்கு ரத்த சேதாரம் இல்லை, அதனால அனிமிக்காக மாட்டோம். இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த மாத்திரை என்ன பண்ணுறோம்னா இட்ஸ் நத்திங் பட் ப்ரொஜெஸ்ட்ரான். நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த கருமுட்டை வெடிக்கிற வரைக்கும் உருவாகிற ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன். கருமுட்டை வெடிச்சதுக்கு அப்புறம் கருமுட்டை பையிலேருந்து வர்றது பேர் ப்ரொஜெஸ்ட்ரான். இப்போ இந்த இடத்துல நம்ம கருமுட்டை வெடிக்கல, அதனால என்னன்னா 2 மாதம் 3 மாதம் ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்போஷர் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்போஷர் ஆகிக்கிட்டே இருக்கும்போது இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஈஸ்ட்ரோஜன் நம்மளை எப்பயுமே கேன்சரை நோக்கி கொஞ்சம் அப்படியே தள்ளிட்டு போகும். ஆனால் இயற்கை எப்படி படைச்சிருக்காங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன் மறுபடியும் அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு வந்து நம்மளை சேஃபான இடத்துல பழைய இடத்துல நிற்க வச்சுக்குது. இப்போ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் தான் நமக்கு என்னென்னா இல்லாமல் போயிடுது, அதைத்தான் நம்ம மாத்திரையாக கொடுக்குறோம். ப்ரொஜெஸ்ட்ரான் மாத்திரை தான் எல்லாருமே கொடுப்போம். ஸோ அப்போ அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் மாத்திரை 5 நாளைக்கு எடுக்கும்போது என்ன ஆகுனா, நாம் கர்ப்பப்பை கேன்சர், மார்பக புற்றுநோய் இது எல்லாத்துலேருந்தும் ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா அந்த ஈஸ்ட்ரோஜனோட நெகட்டிவ் எஃபெக்டை இது நல்லிஃபை, ஈக்குவலைஸ் பண்ணிடுது. ஸோ தட் இஸ் த ப்ரொஜெஸ்ட்ரான். அப்போ அடுத்த கேள்வி, அப்போ இந்த மாதம் 45 நாளைக்கு ஒரு வாட்டி மாத்திரை போடணும்னு சொல்கிறீங்க, எவ்வளோ நாளைக்கு போடுறதுன்னா, நீங்கள் அடிப்படை மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுங்கள், வெயிட்டை குறைங்க. வெயிட் குறைச்சினா தானாக வந்துட்டு போகுது, அப்பயே நம்ம மாத்திரை போடணும். அது நடக்காத பட்சத்தில் எவ்வளவு நாள் வேணாலும் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் மாத்திரை ஒன்ஸ் இன் 45 days டெஃபினட்டாக போடலாம். ஒன்ஸ் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் போட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது அடுத்த கேள்வி, ப்ரொலாங்டாக பின்னாடி சைடு எஃபெக்ட்லாம் வராது, 100% வராது. சொல்லப்போனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி மார்பக புற்றுநோயிலேருந்தும் கர்ப்பப்பை புற்றுநோயிலேருந்தும் நம்மளுக்கு அதை காப்பாற்றுது. ஸோ எல்லா வகையிலுமே தட் இஸ் த பெஸ்ட். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த வே பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ கருமுட்டை நீர்க்கட்டின்னு வர்றவங்க அந்த ப்ரெக்னென்ட் ஆகிறதோடு அதை மறந்துடக்கூடாது. ஸோ இவங்களுக்கு எப்போ வரைக்கும் நீங்கள் இவங்க கரெக்டாக ஃபாலோஅப்பில் இருக்கணும்,
டில் மெனோபாஸ் வரைக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஓலேட்டரி சைக்கிள்ஸ், கருமுட்டை வெடிக்கிறது இல்லை. ஸோ கருமுட்டை நம்ம வந்து அது வெயிட் ஒரு பக்கம் குறைக்கணும் பண்ணுறோம், ஆனால் எல்லாத்தினாலையும் பண்ண முடியறது இல்லையே. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கிறவங்க, அதாவது பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கட்டாயம் மற்றவங்களை விட 35 வயதாயிடுச்சுன்னா மார்பக புற்றுநோய்க்காக பிரஸ்ட் ஸ்கேன் அண்ட் மேமோகிராம் பண்ணிக்கிறது இஸ் எ மஸ்ட். இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன அர்த்தம், அதிகமாக ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்போஷர் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ அதிகமாக ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்போஷர்னா அதிகமாக வந்து நமக்கு பிரஸ்ட் கேன்சருக்கான வாய்ப்புகள் ஒரு 1%. இப்போ 1000ல் ஒருத்தருக்குன்னா 1000ல் 2 பேத்துக்கு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு இருக்க வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க அட் ஆல் காஸ்ட் 35 வயசில் ஸ்க்ரீன் பண்ணிக்கணும். எதுக்கு? பிரஸ்ட் கேன்சர். இவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே 35 இயர்ஸ் ஆச்சுன்னா பிரஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் இஸ் அ மஸ்ட். ஏன் இவ்வளோ பர்டிகுலராக சொல்கிறோன்னா, இப்போல்லாம் வந்து நிறைய பிரஸ்ட் கேன்சர் வந்து வரத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை ஏர்லி டிடெக்ஷன் தான் இஸ் த ஒன்லி ஆன்சர் ஃபார் இட். பிகாஸ் இப்போல்லாம் ட்ரீட்மெண்ட் எக்ஸலண்ட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ப்ரொவைடர் ஏர்லியராக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ங்கிறது இஸ் அ மிஸ்நாமர். ஓவரியில் எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. மிஸ்டேக் ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். கம்ப்ளீட்டாக இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இது வியாதி கிடையாது, இது ஹார்மோன் இம்பேலன்ஸ். சுகரை எப்படி 100% கரெக்ட் பண்ண முடியாதோ அதே மாதிரி இதை கண்ட்ரோலில் நம்ம ஃப்ரெண்டாக வச்சுக்கலாமே தவிர இதை சரி பண்ணுறதுங்கிறது பாசிபிள் இல்லை. அண்ட் பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு குழந்தைக்கு இல்லைங்கிற ட்ரீட்மெண்ட் ஈஸியஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் எல்ஸ். அது மட்டும் இல்லாமல் குழந்தை வந்துட்டா மட்டும் போதும்ட்டு நம்ம முடிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறமும் டில் மெனோபாஸ் வரைக்கும் நம்ம ஒரு அதில் வச்சுக்கிறது பெட்டர். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க 60 கிலோ, இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்களும் 60 கிலோ, 2 பேருமே. ஆனால் இவங்களை விட பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸுக்கு ப்ரெஷர், சுகர், ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு டபுள் மடங்கு அதிகம். இதை பயமுறுத்த சொல்லலை, ஜஸ்ட் டயட், எக்ஸசைஸ் மேக்ஸ் எவ்ரிதிங் பேக் டு நார்மல்.